வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை பார்க்கலாம். அடாவடியாக கடனை வசூலிக்கும் நிதி நிறுவனங்கள் கடிவாளம் போட சட்டம் கொண்டு வந்தது தமிழக அரசு. வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் 3 ஆண்டுகள் சிறை. தற்கொலைக்கு தூண்டியதாக நிதி நிறுவனம் மீது வழக்கு. தமிழக அரசு சட்டத்தின் சாதகங்கள் பாதகங்கள் என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ராமசேயோன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். சார் வணக்கம். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் திரு அழகர் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். அழகர் செந்தில் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. ஏனென்றால் பொதுமக்களுக்காக களத்தில் நிற்பவர் நீங்கள். பொதுமக்களுடைய சாதகங்கள் பாதகங்கள் அதுவே உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதாவை பற்றி பொதுமக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஏனென்றால் கடன் வாங்கியவர்கள் அந்த கடனை திருப்பி கொடுக்க மறுக்கும் பொழுது அதை வலுக்கட்டாயமாக பெறுவதில் என்ன தவறு என்ற வகையிலே தான் இவ்வளவு நாட்களாக அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தன. அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக திரும்புகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இன்றைக்கு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம். எப்பொழுதெல்லாம் மக்களோ அல்லது நிறுவனங்களோ பிரச்சனை இருக்கும் பொழுது அதை மக்களுடைய விவாத மேடையில் முன்வைத்து நடுநிலையாக ஒரு பக்கமும் சாராமல் மக்கள் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பளித்த ராஜ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கம். நான் எந்த கட்சியும் சாராதவன். எந்த அரசு நல்லது பண்ணாலும் சப்போர்ட்டு. ஒருவேளை ஸ்லிப் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இதையும் சேர்த்துருக்கலாமோ அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுவோம். அந்த வகையில் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக தமிழகம் முழுவதும் நமது ராஜ் தொலை செய்தி தொலைக்காட்சி புகார் பெட்டியாக இருந்தாலும் சரி, விவாத மேடையிலும் சரி கலந்துக்கிட்டு பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறேன். அதில் நிறுவனங்களோ இல்லைன்னா அதிகாரிகளோ செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டிருக்கிறேன். இப்போ இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா அடாவடியாக கடனை வசூலிக்கிறது நிதி நிறுவனங்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. கடிவாளம் போட்ட அரசு ஓகே, வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் 3 ஆண்டு சிறை, அதுவும் கரெக்டு. கடைசியில் பாயிண்ட் தமிழக அரசு சட்டத்தின் சாதகவாதம் என்ன அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். நான் களத்தில் நிற்கக்கூடிய போராளி. நான் வெறும் பேப்பரை படிச்சுட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை போட்டு இவங்க அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போராளி இல்லை, செயல்படும் போராளி. ஸோ அந்த வகையில் ஆச்சரியப்படலாம் யார் வேணாலும். இதில் முன்னாடிலாம் நிதி நிறுவனங்கள் ரொம்ப அடாவடியாக இருந்ததுன்னு நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு சில நிறுவனங்கள் அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டியை ஒரு ஏஜென்சி வைக்கிறாங்க. அவங்க ஏஜென்சி வைக்கும் போது இவங்க போய் சில இடத்துல 1-2 இடத்துல, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மீடியா சமூக ஊடகங்களில் வந்தோடனே யாரும் டக்குன்னு யாரையும் தரக்குறையாக பேசிட முடியாது. ஆனால் எனக்கு இந்த தலைப்பில் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, பொதுமக்களுக்காக நான் பேசுவேன்னு. இந்த முறை எதிர்பார்ப்புகள் உடைக்கப்படும். ஏன் அப்படின்னா ஒரு நிதி நிறுவனம் அப்படின்றது கொடுக்கும் போது அவங்க பண்ணக்கூடிய முதல் தவறு என்ன அப்படின்றத சொல்லிட்ட அப்புறமா மக்கள் செய்யறது வர சொல்கிறேன். ஒரு லோன் கொடுக்கணும்னா இந்த லோன் ஆஃபீஸருங்க இந்த பேங்க்கில் இருக்கக்கூடியவங்க சோம்பேறிகள் ஆகிட்டார்கள். ஏன்னா அந்த லோனை வெரிஃபை பண்ண லோன் கொடுக்கும்போது அவங்க யார், அவங்க இடம் இருக்கா இல்லையா, ஏன்னா தனிநபர் கடன் கொடுப்பாங்க, வீட்டு கடன் கொடுப்பாங்க, வாகன கடன் கொடுப்பாங்க, இவருக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கா, இவருக்கு என்ன ஷூரிட்டி மட்டும் கொடுன்னா அவர் ஃபேக் பேமெண்ட் டாக்குமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு போய் அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அது என்ன என்னென்ன அந்த ஏரியாவில் எப்படி இருக்காங்க, இவங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்கலாம் செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லோனை டிஃபால்ட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை அவங்க பண்ணுறதில்ல. 1. 2வது, பேங்க்கில் போனால் மக்கள் ஒரு காலத்தில் பேங்க்கில் விசிட் பண்ணாதான் உங்களுக்கு பேர். இன்றைக்கி மக்கள் ஏன் இங்கே வராங்க? நிறைய பேர் இடத்துல பேங்க்கில் போனோம்னா அவங்க பண்ணக்கூடிய 3 விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் இங்கே வருதுங்க அப்படின்ற மாதிரி. உங்கள் வீட்டு சொத்தையோ உங்கள் மனைவி கணவன்மார் சொத்தையோ உங்கள் அப்பா சொத்தையோ கேட்கல. நாங்கள் பணம் அங்கே போட்டால் தான் அங்கே வட்டி வருது, அந்த வட்டியில் தான் அங்கே அந்த சிஸ்டம் இயங்குது, அதில் தான் உங்களுக்கு பணம். ஒன்றும் இல்லை, ஒரு டெபாசிட் இருக்குது பார்த்தீங்க, அதை கேஷ் செலான்னு கொடுத்தோம்னா நீ அதை அப்படியே போட்டு பேங்க்கில் போட்டுப்போம். அப்போ நான் சொன்னேன், சார் இது செக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த செக் டெபாசிட் பாக்ஸில் போடுங்க, அப்போ நீங்கள் வீட்டுக்கு போடுங்க அப்படின்றேன். உங்களுக்கு எது சம்பளம்? என்ட்ரி போடுங்க, மிஷின் வெளியாகுது. அப்போ எல்லாத்துக்கும் மிஷின் தான், உனக்கு எதுக்கு சம்பளம்? மிஷினுக்கு எது சம்பளம் கொடுத்துட்டு போய்டுவேனே. ஸோ இது 2. 3வது, ஒரு 2 வீலர் லோன் 4 வீலர் லோன் முத்ரா இந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய லோனை வைக்க மாட்டேன். தமிழக அரசு கொடுத்தாலும் சரி, மத்திய அரசு கொடுத்தாலும் சரி, அது என்னென்னா மக்களுக்கான விஷயமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பேனர் அங்கே போட மாட்டேன். யார் போய் கேட்குறது இல்லை. 4வது,
நுகர்வோர் குறை தீர்க்கும் முகாம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் வைப்பாங்க. என்றைக்கு எங்கேயாவது பேங்க்கில் உங்களை கூப்பிட்றாங்களா பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த ஓடி வாங்கியிருக்காங்களோ, யாரெல்லாம் பணக்காரங்களோ, யாரெல்லாம் இளிச்சவாய் கஸ்டமரோ, இவங்களை மட்டும் ஒரு 4 பேர் கூப்பிட்டுவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு மீட்டிங் முடிச்சுடுவாங்க. இவங்க சேவை குறைபாடு அதிகமாக இருக்குன்றது 1, மக்களை மதிப்பதில்லை 2, 3வது இந்திக்காரர்களை ஏன் எடுத்து வந்து இங்கே வந்து பேங்க்கில் உட்கார வைக்கிறீங்க. நான் மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இனிமேல் தமிழக அரசுக்கு நான் உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன், தமிழக முதல்வர் பாராட்டுறேன். அப்படியே தமிழக முதல்வர் வாயில ஒரு விஷயத்தையும் அறிக்கை ஒன்றுன்னா, இனி தமிழ்நாட்டில் எல்லாருமே தமிழில் எழுதி கொடுக்கட்டும். தமிழில் எழுதி கொடுத்து தமிழ் ஆளுங்க மட்டும் தான் எங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணணும். ஏதோ 1-2 ஆஃபீஸர்ஸ் சப்போர்ட் பண்ணலாம். எல்லாரையும் கூப்பிட்டு ஹிந்தியில் உட்கார வச்சா, ரயில்வே ஸ்டேஷன், பேங்க் எல்லாத்தையும் உட்கார வச்சா தமிழர்களும் கதி என்ன? இதனால் தமிழக முதல்வர் இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து, இனி மக்கள் வந்து தமிழிலே எழுத வேண்டும் சலானை அப்படின்றத போடணும். படிக்க முடிஞ்சால் படிக்கலன்னா நீ திருப்பி எங்கேயாவது ஓடி போய்டும் ஊருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். இது 2, இதெல்லாம் நம்ம பேங்க் பண்ண அட்ராசிட்டி. இப்போ மக்களுக்கு வரேன். மக்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுடைய விஷயங்களுக்காக ஒரு லோன் தராங்க. பேங்க் மேனேஜர்லேயும் சில நல்லவங்க இருப்பாங்க. அப்போ என்பிஏன்னு ஒன்று இருக்கும், நான் பர்ஃபார்மிங் அசெட்டுன்னு. அவரோட கடைசி காலத்தில் இந்த வசூல் பண்ணி கொடுக்க முடியாமல் அவர் வெளியே போயிட்டார்னா அவருடைய செட்டில்மெண்ட் வராது. 1. 2வது உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் ஒரு லோன் கொடுக்குறாங்க, உங்களை நம்பி கொடுக்குறாங்க. எதுக்கு நம்ம கட்ட முடியாத அளவுக்கு நம்ம லோன் வாங்கணும் ஃபஸ்ட்டு. அப்படியே இருந்தால் இந்த சவுத் சைட்லலாம் பார்த்துருக்கேன், சவுத் சைடில் இல்லை, அந்த கொங்கு சைட்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இப்போ வந்து கட்சி இயக்கம்னு போய் இவங்க வீட்டுக்கு கடன் கேட்டு வந்தாலே கெட்டவாதி திட்டாங்க, அசிங்கமாக திட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உண்மையாக திட்டவங்கள நீங்கள் சண்டை போடுங்க, நானும் வரவேற்கிறேன். ஆனால் இப்போ ஒரு நிதி நிறுவனம் வந்து பணம் கொடுத்துட்டாங்க, அந்த பணம் கொடுத்துட்டு அந்த கடனை வசூலிக்கலைன்னா இவங்களுக்கு எப்படி அந்த திருப்பி வந்து அந்த பேங்க்குக்கு போவோம், திருப்பி அடுத்த மக்களுக்கு எப்படி அவங்க கொடுப்பாங்க லோனை? இது சில அட்ராசிட்டி நடந்துக்குது. தமிழக முதல்ல இதை கவனிக்க வேண்டும். என்னென்னா, உண்மையாலே நல்ல ஒரு பாவமாக இருக்காங்க, குடும்ப சூழ்நிலை, கடன் வாங்கிட்டாங்க, தட்ட முடியல, அவங்கள்ட்ட போயிட்டு அம்மா இந்த வாட்டி முடியல அந்த வாட்டி வாங்கம்மான்னு சொல்லிக்கிறாமே தவிர, இவங்களை அட்ராசிட்டி பண்ணுறவங்களுக்கு இது சட்டம் அருமையாக பொருந்தும். உண்மையிலே அதை போட்ட முதல்வருக்கு நான் கைகூப்பி தலை வணங்கி நான் நன்றி சொல்லியிருக்கேன். ஆனால் இதே வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துல லோன் வாங்கின்னு மிரட்டுறது, ஏங்க எங்கள் இயக்கத்தில் கூப்பிடுவாங்க, என் கட்சியை கூப்பிடுவாங்க, அவங்க நீ எப்படி பேசுவாங்க, அவங்கள வீடியோ எடுத்து மிரட்டுறது. அப்போ அந்த வேலை செய்யணும்னு மக்கள் இல்லையா? அவனும் தமிழ்நாட்டில் இல்லையா? அந்த இடத்துல வந்து அந்த லோனை வாங்கி தரலன்னா அடுத்த லோனுக்கு எப்படி போவான்? ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? அப்போ அவன் அடுத்த லோன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் எப்போ இதில் ஒரு மெயின் மைனஸ் பாயிண்ட்டு லோன் வெரிஃபிகேஷன் பண்ணல. இதை வந்து பேங்கிங் செக்டர்ஸ் கவனிக்கணும், பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் தீர்வாணையம் கவனிக்கணும், அந்த பேங்கிங் தீர்வாணையம் மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ கவனிக்கணும். இது 1. இதை விட ஒரு ஒஸ்டான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 10 ரூபா நாணயம் செல்லவில்லை. இந்த 10 ரூபா நாணயம் செல்லவில்லைன்றதை எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. அதுவே ஒரு லோன் வாங்கலாம் பொழுது. தமிழ்நாட்டில் சென்னையிலே அது மாதிரி நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணோம். ஆனால் ஒரு மாவட்டத்துலையும் மாவட்ட ஆட்சியர் இருக்கீங்க. நான் மாவட்ட ஆட்சியர் இருந்தால் ஒரே நாளில் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேசாமல் நாங்கள் ஆடு கொடுத்துட்டோங்க. நீங்கள் ஆடு கொடுக்குறதுக்கு மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு மண்டே மீட்டிங் போடும்போது இந்த பேங்க்கு கூப்பிட்டு எங்கள் கிளை அலுவலகத்தில் 10 ரூபா நாணயம் பெறப்படும் ஏன் போடவில்லை? ஏன் நீ லோன் கொடுக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் இந்த லோன் பிரச்சனைனா ஏன் மாவட்ட ஆட்சியர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லலை? அந்த பேங்க் வாசல்லே போடலாம், ஏன் போடலை? இதை கலெக்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. பேங்க்ஸோட ப்ளஸ் மைனஸை புட்டு இல்லை மேடம், கலெக்டர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எங்களுக்கு சொல்கிற ஆச்சரியமா, நான் விளம்பரம் கொடுத்துட்டேன்றாரு. நீ விளம்பரம் கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எங்களுக்கு எதுக்கு? நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணுவேன், என் மண்டே மீட்டிங்கில் எல்லா பிரான்ச்சும் உள்ளவாயா 10 ரூபா வாங்கப்பட்டு போடியா, லோன் வாங்கி த்ரெட்டன் பண்ணால் நாங்கள் இந்த புகார் என்ன போடு, இதை போட்டு அங்கே வச்சிங்கன்னா இந்த 2 பிரச்சனை சால்வ் ஆகுமா? இவ்வளோ மூட்டையாக வச்சுருக்காங்க சவுத் சைடில் ஃபுல்லாக, இவ்வளோ மூட்டையாக வேலூர் சைடு அந்த சைட்லாம் இவ்வளோ வச்சுருக்காங்க மூட்டையாக காயின்ஸு. செல்லலை, ஏன் செல்லலை? இதுக்கு யார் காரணம்? மக்கள் கிடையாது, வியாபாரி கிடையாது, ட்ரேடர்ஸ் கிடையாது, மர்ச்சன்ட் கிடையாது, பெட்ரோல் பங்க் கிடையாது, பேங்கர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு நோட் எடுறதுக்கு மிஷின். இப்போ எல்லாம் வலிக்குது, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கே வலிக்குது. உங்களுக்கு ஏசியில் வந்து உட்காரணும், 10 மணிக்கு எந்த பேங்க்கில் வந்திருக்காங்க, எத்தனை பேங்க் முதல்ல பார்க்கிங் இருக்குது, இதெல்லாம் தாண்டிட்டு நீங்கள் ஒழுங்காகவே இல்லாதனால தான் அவன் என்ன பண்ணுறான், மக்களும் நம்மளும் லோன் வாங்கி ஏமாற்றுவான்றான். நீ ஏமாத்துறாலும் ஏமாத்துறான். நீ நேரம் உள்ளே வரணும், அந்த இடத்துல எந்த பாயிண்ட் நிற்கணும், அவங்களுக்கு பதில் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் இஸ் கிங்கு, டேக் செகண்ட்ஸ் டு லூஸ் ஒன், டேக் மந்த்ஸ் டு ஃபைண்ட் அ கஸ்டமர். போய் நிற்கி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம், இன்றைக்கி வந்த நாள் திமிர் காட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் உண்மையாலே ஊழியர்கள் மிரட்டவே இல்லாமல் அவங்க மேலே மிரட்டுன்ற பொய் வழக்கம் போடுறாங்க. அதுவும் தப்பு. மக்கள் வந்து அந்த வாங்கின கடனை மரியாதையாக ஒழுங்காக திருப்பி கட்டினா தான் இன்னொரு மக்கள் சக மனிதனுக்கு போய் உழைக்கணும் அப்படின்றத தெரிவித்து என் முதல் சுற்றுலா பதிவு பண்ணுறேன். சரிங்க சார், ஒரு காயினுக்கு 2 சைடும் இருக்குன்ற மாதிரி 2 வித கருத்துக்களையும் அவரே முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக. கோபாலகிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வங்கிகள், இந்த நிதி நிறுவனங்கள் கடன் கொடுப்பதற்கு முன்னதாக அவங்க பண்ண வேண்டிய அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸே ஒரு பெரிய ஃபேக்காவோ கொஸ்டின் மார்க்கோ இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்றதை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக முன் வச்சிருக்கார். பொருளாதார நிபுணராக இந்த நிதி நிறுவனங்கள் கடன் கொடுப்பது, கடனை திருப்பி செலுத்தாமல் மக்கள் ஏமாற்றுவது, அதற்கான மசோதா, இந்த 3 ட்ரையாங்கிளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நல்லெண்ண அடிப்படையில் இருக்கக்கூடியதாக பார்க்குறோம். ஏன்னா
இதுல பாதிக்கப்படக்கூடிய அந்த அடித்தட்டு மக்களோ இல்ல அந்த விவசாயிகளோ பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தாலும் இது நடைமுறையில இது எப்படி சாத்தியமாகுங்கிறது தெரியல. ம் ஏன்னா அதுக்கான டெஃபினேஷன் கிடையாது. எப்படி அது வந்து எந்த அடிப்படையில வந்து அவங்க ஹாரஸ் பண்ணினாங்க இல்ல வந்து ரொம்ப அடாவடியாக இருந்தாங்க முன்னாடி இருந்தது. பட் இப்பெல்லாம் அது படிப்படியாக ஆர்பிஐயே இன்டர்வீன் பண்ணி நிறைய வங்கிகள், அதாவது இந்தியாவில் வந்து 2-3 சாரார்கள் தான் இந்த நிதிக்கு இந்த லோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடன்கள் போகக்கூடிய. ஒன்று வந்து அரசு துறை வங்கிகள். ம் அரசு துறை வங்கிகள்ல அவ்வளோ எளிதாக தனிநபர்கள் வந்து கடன் பெற முடியாது. அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, நீண்ட ப்ராசஸ் இருக்கு. தனியார் நிதி நிறுவனங்கள் நிறைய இந்தியாவில் இருக்கு. அதெல்லாமே ஆர்பிஐல அங்கீகரிக்கப்பட்ட என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இப்போ அவங்கள்ட்ட கடன் பெறுவது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கு. நம்ம தங்க நகை கடன்லாம் பார்க்குறோம் விளம்பரங்கள்ல, 2 நிமிடங்கள்ல வந்து தங்கத்திற்கு இணையான கடன் கிடைக்கும் அப்படிங்கிற விளம்பரம் எல்லாம் பார்க்கிறோம். அதனால அந்த ப்ராசஸ் அவங்க ரொம்ப எளிதாக செய்து கொடுக்கிறார்கள். பட் அடிப்படையிலேயே வந்து மக்கள் ஓரளவுக்கு இது அவங்களுக்கு அந்த அந்த வாங்கக்கூடிய கடனை திருப்பி தரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்காங்கிறத பார்க்கணும். அந்த நேரத்துல அவர்கள் வாங்கி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிற போது அந்த இமோஷனலாக இந்த மாதிரி தற்கொலை முயற்சி செய்வது, இது போன்ற வீதிகளில் வந்து போராடுவது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. பட் நடைமுறையில இந்த சட்டம் எப்படி அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எந்த அடிப்படையில யாரை வைத்து, ஏன்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லோன் ப்ராசஸ்லயே பாட்டில் நெக் கிரியேட் பண்றது, கொடுக்கறதுக்கு தயக்கம் காட்டுவாங்க. இப்போ இது போன்ற கடுமையான சட்டங்கள், 3 ஆண்டு சிறை தண்டனை, இது போன்ற விஷயங்கள்லாம் வரும்பொழுது நிறுவனங்கள் வந்து இன்னும் கெடுபிடி காட்ட ஆரம்பிப்பாங்க. இன்னும் அது கொடுக்கறது வந்து தடைபட்டு விடும். மக்கள் தான் இது திருப்பி அல்டிமேட்லி அவங்களுக்கு தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இது போன்ற சட்டங்கள். அதனால எண்ணம் நல்லெண்ணமாக இருந்தாலும் இந்த சட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தி அதை எப்படி அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறிதான். இரண்டாவது வந்து அரசாங்கம், அது வந்து இப்போ ஆர்பிஐ ஒரு கட்டத்தில் ஆர்பிஐ அப்போ அவங்களோட அட்வைசரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இது அந்தந்த மாநிலங்களில் வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் வருது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது. அப்படிங்கிறதுனால அரசு, அந்தந்த மாநில அரசுகளும் நிதி நிறுவனங்களை அழைத்து இது போன்ற உச்சகட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பதே தவிர்க்க வேண்டும், இல்லை முற்றிலுமாக இதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்துக்கொண்டு செல்லலாமே தவிர அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். பட் இது சட்டத்தில் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அவங்க நிச்சயமாக இதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சட்டத்தை வந்து எதிர்த்து அவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது போன்ற பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்லெண்ணெய் அடிப்படையில மக்கள், அடித்தட்டு மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதாலும் அவர்களுக்கு கொடுத்த கடனை பெறுவதற்கான உரிமையும் உண்டு நிறுவனங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த லோக்கல் இருக்கக்கூடிய அடாவடியான நபர்களை வந்து வீடுகளுக்கு அனுப்பி மிரட்டி வாங்குறது அப்படிலாம் இருந்தது. பட் அதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ரொம்பவே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு. பட் இது என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையாகவே கொடுக்க முடியாம அவங்களால கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாம இது போன்ற முடிவுகள் எடுக்கும்போது இது வந்து யாரு மேலேயும் தவறு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் முடியல, கொடுக்க முடியல, பட் நிறுவனங்களுக்கும் கொடுத்த கடன் திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற சூழல்ல இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கறதா வந்து ஒரு கொஸ்டின் ஆகியிருக்கு. சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். செய்வோம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது கொடுத்தவர்களிடம் கடன் வாங்க முடியாம போகும் பொழுது இந்த நடவடிக்கைகள்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி 3 ஆண்டுகள் சிறையின் போது நிதி நிறுவனங்களுக்கே இது ஒரு த்ரெட் ஆகிடும். எதற்காக நம்ம ரிஸ்க் எடுத்து கடனை கொடுக்கணும் போது அப்போ அல்டிமேட்டாக திரும்பவும் நுகர்வோர்கள், பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள்ன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. எனக்கு முன்னால் பேசிய 2 நிபுணர்களின் கருத்திலிருந்து நான் வேறுபடுகிறேன். இன்று புதிய சட்ட மசோதா மூலம் தமிழக அரசு பல ஏழை குடும்பங்களில் காப்பாற்றி இருக்கிறது, விலக்கேற்றி இருக்கிறது, நீதி வழங்கி இருக்கிறது. ஏனென்றால் நான் மயிலாடுதுறையிலே பிராக்டிஸ் செய்யக்கூடிய ஒரு வழக்கறிஞர். கிராமப்புறங்கள் சார்ந்த மாவட்டம் எங்களுடைய மாவட்டம். இங்கு நிதி நிறுவனங்கள் செய்யும் அடாவடித்தனங்களையும் அட்டகாசங்களையும் நேரடியாக பார்த்தவன் நான். குறிப்பாக கடந்த 6 மாதத்தில் மயிலாடுதுறை பகுதியில் 2 தற்கொலைகள். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் நிலையத்துக்கு எல்லைக்குட்பட்ட ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பழங்குடி பெண்ணிடம் கடன் பெற்றதை அவரால் கொடுக்க இயலவில்லை. நிதி நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் அவர் வீட்டுக்கு சென்று
கடனை கொடுக்க வக்கீல் என்றால் தூக்கில் தொங்கி சாக வேண்டியதுதானே என சொல்லிய 1 மணி நேரத்தில் அந்த பெண்மணி தூக்கில் தொங்கி இறந்து விட்டார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு விட்டது. அதுபோல 3 மாதங்களுக்கு முன்பு குத்தாலம் காவல் நிலையத்தை எல்லைக்கு உட்பட்ட திருமணஞ்சேரி கிராமத்தை சேர்ந்த ஒருவரிடம் கடன் கொடுக்க வக்கீல்னா நீ எல்லாம் ஏன் உயிரோட வாழ்றன்னு அவர் வீடியோல தன்னுடைய சாவுக்கு இந்த நிதி நிறுவன ஊழியர்களுடைய அடாவடி தான் காரணம். வீட்டு வாசல்ல எங்களை கத்தி எங்களுக்கு மானம் போயிடுச்சு. இதுக்கு மானம் போன பிறகு நான் வாழ்வதற்கே வழி இல்லை, அதனால் நான் செத்து போகிறேன் என வீடியோல பதிவு செஞ்சுட்டு இறந்து போறாரு விஷம் குடித்து. இது போன்ற அடாவடிகள் பல நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கடன் கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய தகுதி இருக்கிறதா என்பதை ஆராயாமல் நிதி நிறுவன ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு மாசத்துக்கு 25 லோன் நீ கொடுத்தாதான் உனக்கு சம்பளம் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணிய நிலையில் யாரெல்லாம் கடன் கேட்கிறாங்களோ அவங்க திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா என்பதை பார்க்காமலே அவர்களுக்கு கொடுத்ததுடைய விளைவுதான். இன்னைக்கு தமிழக அரசு எவ்வளவு சாதனை செஞ்சாலும் இன்னைக்கு அந்த சாதனை என்கிற ஒரு கிரீடத்துல இன்னைக்கு வைரக்கல்ல மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதித்துள்ளார். ஏன்னா இந்த சட்ட மசோதா இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். ஏன்னா இந்த சட்ட மசோதா இந்த சட்டத்தை மத்திய அரசோ அல்லது ரிசர்வ் வங்கியோ செஞ்சிருக்கணும். அவங்க செய்ய தவறியதை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லாட்சி நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை ஏழைகளுடைய பிரச்சனை புரிந்து கொண்டு கிராமப்புறங்களிலே சிறு கடனை பெற்றுவிட்டு அவர்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை தெரிந்து கொண்டு இந்த சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டம் எவ்வாறு செயல்படும், இதை நடைமுறைப்படுத்த முடியுமாலாம் சந்தேகம் கேட்டாங்க. நிச்சயமாக இந்த சட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்படும். ஏன்னா இதுல 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. கடனை வலுக்கட்டாயமா வசூலித்தால் 3 ஆண்டுகள் சிறை, கட்டாய வசூலால தற்கொலை செய்து கொண்டால் அவர்களுக்கு தற்கொலைக்கு தூண்டுனா முன்ன இந்தியன் பீனல் கோடு பிரிவு 306 கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதே இப்ப திருத்தப்பட்ட பிஎன்எஸ் சட்டத்துல பிரிவு 108 கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. நிச்சயமாக இந்த சட்டம் காலத்தின் கட்டாயம் பல ஏழை குடும்பங்களை காப்பாற்றும். ஏன்னா இப்ப பேசினவங்க எல்லாம் சென்னை போன்ற மாநகர்ல இருந்து பேசுறாங்க நிபுணர்கள்லாம். நான் கிராமப்புறத்துல அன்றாட காட்சிகளையும் விவசாயிகளையும் ஏழை மக்களையும் தொழிலாளர்களையும் அவர்களுடைய கஷ்டப்படக்கூடிய பிரச்சனைகளையும் தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரூரல் இருக்கிற எனக்கு தான் இந்த பிரச்சனை நேரடியாக தெரியும் எத்தனை பேர் அப்படின்னு. 2வது இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த நிதி நிறுவன ஊழியர்கள் மனசாட்சி இல்லாம இருசக்கர வாகனத்துல போய் வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு சத்தம் போட்டு ஏழைகளை துன்புறுத்துறாங்க. அந்த சத்தம் ஒரு தவணை கட்டலனா ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அடுத்த தவணை கட்டுவாங்களா பாப்போங்கிறதெல்லாம் இல்லாமலே அவங்களுக்கு அந்த இன்னைக்கு 1 லட்சம் வசூலிக்கிறதுக்காக அவங்க பிரச்சனை பண்றாங்க. அதனால இந்த மிக அவசியம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராமன் சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அழகர் செந்தில் சார் குறுக்கிட்டு இருந்தாரு. ஒண்ணு ஐயா சொன்னாரு நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம், அவர் கிராமத்துலேருந்து பேசுகிறாரு. 10 ரூபா காயினுக்காக 18 மாவட்டம் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். ஊட்டி, விழுப்புரம், பெரம்பலூர், இப்போ 39 மாவட்டம் தமிழக அரசின் போதைப்பொருள் எதிர்ப்புக்காக தமிழக அரசு கை கொடுக்க 39 மாவட்டம் 2 ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் கூட்டி சுற்றியிருக்கேன். தெருவாக நினைக்கிறேன். மற்றவங்களாவது உங்களுக்கு பிரச்சனை கேஸுன்னு வரும்போது மட்டும் பார்க்கக்கூடிய நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணம் இல்லாமல் இல்லையா நான் சொல்லிடுறேன் ஒரு சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்க சென்னையில உட்காந்துட்டு அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்றீங்க. சென்னையில உட்காந்து நான் பேசல, நான் சமூக இல்ல நான் கேட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. சென்னையில பிரச்சனை வேற, இந்த பிரச்சனை வேற, இதுவும் சமுதாய பிரச்சனை தான்யா. இது சமுதாயத்திற்காக நானும் களத்துல நிக்கிறேன். சென்னையில இருந்து நான் பேசல, இல்ல சென்னையில இருந்து பேசல, தெருவா கிராமமா நான் சுத்திட்டு இருக்கக்கூடிய ஆளு. ஐயா இதுவும் பிரச்சனை தான்யா, இதுவும் மக்கள் சார்ந்த பிரச்சனை, இதுவும் கிராமம் சார்ந்த பிரச்சனை, இதுவும் 10 ரூபா காயினும் நிதி நிறுவனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி நாங்க போயிட்டு இருக்கோம். களத்தில் நிற்கக்கூடிய போராளிகள் நாங்கள் டிவியில் உட்கார்ந்து பார்த்து பேசுபவர்கள் அல்ல. சரிங்க சார். ராமன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ நிதி நிறுவனங்களுடைய அட்ராசிட்டி என்பது இப்பொழுது மிகவும் குறைந்துதான் இருக்கிறது. அதனால இப்போ இந்த மசோதாவிற்கான அவசியம் என்ன? ஆனால் இந்த மசோதா என்ன பண்ணோம்னா கடன் கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்களுக்குத்தான் தலைமையில ஒரு கத்தியை கொடுக்குமே தவிர வாங்குறவங்களுக்கு அல்ல அப்படின்ற வகையில கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கடன்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கவேந்தன் உண்டு. நீங்கள் ராமாயணத்தில் இது பழமொழி இன்னைக்கும் அந்த பழமொழி நடைமுறைக்கு இருக்குது.
அதே நேரத்தில் வந்து இப்போ என்னென்னா இந்த கடன் பிரச்சனையில் வந்து என்னென்னா நிறைய இடங்களில் வந்து இப்போ சமீபத்தில் அண்ணாநகரில் கூட ஒரு மருத்துவ குடும்பமே கடன் தொல்லையில் தொழில் நடத்தி ஸ்கேன் சென்டர் நடத்தி தொழில் மொத்தமாக அந்த குடும்பமே தற்கொலை பண்ணி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்திருக்குது. இப்போ சாதாரண இதில் வந்து கடன் வாங்குறதுல ஏபிசின்னு பிரிங்க. இந்த ஏ கிரேடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேடராக இருக்கும். பி கிரேடு சி கிரேடு என்பது பார்த்தீங்கன்னா பி கிரேடு தொழில் நடத்துறதுக்கு, பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, வீடு கட்டுறதுக்கு, கார் வாங்குறது, லோன் அது வந்து. இப்போ நீங்கள் கார் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா காரை ஒரு மூணு டியூ நீங்கள் கட்டிங்க, 4 டியூ உங்களை கட்ட முடியாட்டா லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன இதுக்குன்னு கூலிப்படை வச்சுருக்கிறாங்க. காரை சீசிங் பண்ணுறதுக்குன்னு கூலிப்படை தான் அது வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைலட் மாதிரி இருப்பாங்க. வந்துட்டு உங்கள் வண்டி எங்கே இருக்குது என்னென்னு கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சி டக்குன்னு வந்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்து வண்டிக்கு வாங்கினா வாங்கு இல்லாட்ட போ என்ன நிலைப்பாடு அங்கே இருக்குது வந்து. அதே மாதிரி 2 வீலருக்கும் அந்த சிஸ்டம் தான். இப்போ மல்லிகை கடை நடத்துகிறவங்க, சின்ன சின்ன பெட்டி கடை நடத்துகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த சென்னையில் எடுத்துக்கொள்வோம். பூக்கடை நம்முடைய கோயம்பேடு மார்க்கெட்டு, தாம்பரம் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10,000 நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா கொடுத்தா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதில் 1000 ரூபா தான் பிடிச்சிக்கிடுவேன். மீதி 9,000 இருக்குது. இந்த 9,000 டெய்லி 100 அது வந்து கந்து வட்டின்னு சொல்லுவாங்க, பிளேடு வட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கந்து வட்டி, பிளேடு வட்டி, ஸ்பீடு வட்டி இதுக்கு சொல்லுவோம். இது வந்து சி கிரேடுடைய ஒரு நிலைப்பாடு. அது மாதிரி பி கிரேடு நிலைப்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா வீடு கட்டுறதுக்கோ அல்லது பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறது, வெளிநாட்டில் அனுப்புறதுக்கு இந்த மாதிரி நிலைப்பாடு வருவாங்க. ஸோ அரசு இதை வந்து என்ன பண்ண நுணுக்கமாக டேக் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண இப்போ இந்த திட்டத்தை சட்டமன்றத்தை அறிவித்ததில் இதில் ஒரு விதமான தேர்தல் ஆதாயமும் இருக்குது. இது உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி கிடையாது. இப்போ சிவன் சாரும் கோச்சிருவார். ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த அறிவிப்பில் ஒரு விதமான தேர்தல் ஆதாயமும் இதில் இருக்குது. காரணம் என்னென்னா நீங்கள் வந்து அப்படி பொதுமக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை உண்டு என்னன்னா மூட வேண்டியது மதுபான கடையை தான் மூடணும் பஸ்ல. சரி, 26ல் தேர்தல் வருது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் ஒரு அறிவிப்பு வந்தால் அத்தனை அறிவிப்புகளையும் தேர்தலோட சேர்த்து பிளாஸ்டிக் மூடலாம், மதுபான கடை, போதைப் பொருள், கலப்படம், மாவுல எல்லா உணவுப் பொருளும் கலப்படம் இருக்குது. கலப்படம் கண்டுபிடிக்கிற கடையை ஆய்வு பண்ணால் அந்த அதிகாரியை உடனே அடுத்த செகண்ட் அதிரடியாக மாற்றுறாங்க. ஏன் மாற்றுறீங்க? அப்போ அந்த நிறுவனத்தை யார் நடத்துகிறார்? போதை. அதாவது தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு எல்லா உணவுலையும் கலப்படம் இருக்குதா இல்லையா? கம்ப்ளைண்ட் ஆகும்போது நம்முடைய அழகர் செந்தில் போன்றவர்கள் சமூகர்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி கொண்டு உணவு தடுப்பு பாதுகாப்புத்துறை அந்த அதிகாரி ஆய்வு செய்ய போனால் அந்த அதிகாரி அதிரடியாக மாற்ற செய்யப்படுகிறார் என்பது உங்களுக்கே தெரியும். இதில் கலப்படம் இல்லை. அத்தனை பொருளையும் கலப்படம் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் அத்தனை அரசு துறைகளிலும் மனுக்கள் கொண்டு போனால் அவரை அலைக்கழித்து எல்லாமே லஞ்சம் என்ற நிலைப்பாடு நீங்க முன்னெடுத்தப்படுங்க. அப்ப பாமர மக்கள் பாதிக்காத வண்ணம் நீங்க சட்டத்தை போட்டா அது ஓகே. இந்த கந்துவட்டியும் பாமர மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கிராஃபிங் போட்டுட்டீங்களே, லேண்ட் கிராஃபிங் ஒரு நிலைப்பாடு வச்சீங்களே, எத்தனை நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க அரசாங்கம் அறிவிச்சா இதுல எத்தனை நீங்க நடைமுறை கொண்டு வந்திருக்கீங்க? ஆகவே இது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீங்கள் இதை அரசியலாக பார்க்காமல் நிதி நிறுவனங்கள் ஒரு பக்கமும் கடன் வாங்கியவர்கள் மறுபக்கமும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட கருத்துக்கள் இந்த பி கிரேடு சி கிரேட்ல கந்து விட்டு வரல யாரு? எல்லாமே அரசியல் பின்புலத்துல உள்ள ஆட்கள் தான் பெரும்பாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் விடுறாங்க. பெரிய நிதி நிறுவனங்கள் அரசியல் பின்புலத்தோடு தான் பல ஷேர்களை வைத்து 4-10-15 ஒரு பார்ட்னராக போட்டு நிதிநிலையை வைத்து அதன் மூலமாக உலா வருகின்றார்கள். இதில் நீங்கள் காவல் நிலையத்தில் என்னை போன்றவரோ அண்ணன் அழகர் செந்தில் போன்றவரோ சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் நீங்கள் உடனே புகாரில் சிஎஸ்ல போடுறீங்களா? எஃப்ஐஆர் போட்டு ஒன்றும் பண்ண கிடையாதுங்க. கேள்வியும் நீங்களே கேட்டு பதிலும் ஆமாங்க. நான் சொல்ல நடவடிக்கை சட்டம் அண்ணன் சிவன் திரும்பவும் கோச்சுவார். ஏன்னா அவர் வந்து அவருக்கு ஆளுங்கட்சி மேல குறைகளை சொன்னாலே அவருக்கு பிடிக்காத பொருள் அவருக்கு வந்து. ஏன்னா எங்களுடைய ஆட்சி தேனாரும் பாலாரும் மக்கள் இன்முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாலும் அவருடைய நிலைப்பாடு இருக்கலாம். மக்களுடைய அகத்தை நான் சொல்ல மக்களுடைய அகத்தை ஸ்கேன் எடுத்து சொல்றேன். இந்த திட்டம் நீங்க போட்டுக்கீங்க. இந்த திட்டத்தில் நீங்க உடனடியாக இதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறீங்களா? சொல்லுங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? ராமன் சார், நம்ம பிரேக்குக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தோம். அதாவது வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் 3 ஆண்டுகள் சிறை, 5 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது இது யாருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது? தேர்தல் நடக்கின்றது. தேர்தல் சட்டமன்ற அந்த வார்த்தையை விட்டு நீங்க இந்த டிபேட்டை கொண்டு போக மாட்டீங்க. தேர்தல் நடக்கின்றது, சட்டமன்ற தேர்தல் நடக்குது, பார்லிமெண்ட் 4-3 தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? பணத்தை கொடுத்துட்டீங்களா? பிடிச்சா எத்தனை ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க? யாரை தண்டிச்சிருக்காங்க? யாரை கண்டிச்சிருக்காங்க? சார் இதெல்லாம் வலியவர்களுக்கு இதெல்லாம் பாயாதுங்க. எளியவர்களுக்கு, அதாவது சிங்கத்துக்கிட்ட மோத மாட்டாங்க, சாமானிய எறும்பை பிடிச்சி அடிச்சு கொண்டுக்கிட்டு பாத்தியான்னு சொல்லிட்டு இதான் எளியவர்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அது ஓகேங்க. ஒரு விஷயங்களுங்க,
நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை நீ வளர்க்கணும்னு சொல்கிறோம். நாணயம் என்பது இரண்டு பக்கம், ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் போல் சொல் நாணயம் நான் நாணயம் இதெல்லாம் இருக்கணும். ஆனால் அரசாங்கம் இதில் எவ்வளவோ விஷயங்கள், மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள், நேரடியாக நிறைய விஷயங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் நடைமுறை கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை. அப்போ இதை இதில் இந்த தொழில் நடத்துறது யாரு? இந்த தொழில் நடத்துறவங்க எல்லாமே ஆயிரக்கணக்கான மரணங்கள் ஏற்படுகிறது, தற்கொலைகள் ஏற்படுகிறது, குடும்பங்கள் அழிக்கிறதுன்னா அப்ப அதற்கு எதற்காக கொண்டு வரும்போது ஒரு பாராட்டு வர மாட்டேங்குது. சொல்யூஷன் நீங்க கொடுக்க போறீங்க சொல்லுங்க. இந்த உத்தியோகம் பண்ணக்கூடியவர் யார்? சாமானிய மனிதர்களா? ஒரு கந்து வட்டி, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும் பேங்க் இல்லாமல், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் பண்ண முடியாதுங்க. நீங்களும் நானும் அதெல்லாம் பண்ண முடியும். சாதாரண ஒரு வீடு கட்டினா கூட எனக்கு சென்னை மாநகராட்சியில் அண்ணனை போன்ற சமூக சப்போர்ட் எல்லாம் வீடு கட்ட முடியாதுங்க. சார் அதானே சார் சரியா சொன்னீங்க நீங்க. அப்போ சாமானியர்களுக்காக சப்போர்ட் இருக்கணுங்க. இல்லடா யாரு கேப்பா? கல்லு மண் நீங்க பில்டிங் கட்டும்போது கல்லு மண்ணை யார் எடுத்துட்டு போறா? எங்க இருந்து ஆள் வருது? அது நினைச்சு பாருங்க. அப்ப உங்க மாதிரி விவரமான விஷயத்தால தான் பாதுகாப்பு இருக்கு அந்த மக்களுக்கு சார் ராமன் சார், அப்படி சங்கடங்கள் யாருக்கு இருக்கிறது? சாமானியனுக்கு, அந்த பொது ஜனத்திற்கு, அவர்களை காப்பாற்றுறதுக்காக, from the clutches of money lenders சொல்வாங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த சட்டம். இல்ல மேடையில் மூலங்கும் அறிஞர் அண்ணா போல் பேச்சுக்கு நல்லதுங்க, நடைமுறைக்கு இதெல்லாம் செய்யலன்னு ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க, செஞ்சுட்டா ஏன் செஞ்சீங்கன்னு ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க. நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியக்கூற ஆகாது. சரி, இந்த சட்டத்தை கொண்டு இப்போ உதாரணத்துக்கு மருத்துவ கழிவுகளை கொட்டினால் 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ இடத்துல வெளி மாநிலங்களில் மருத்துவ கழிவு வருது. உதாரணத்துக்கு கேரளா. கேரளா வருது. கேரளா உதாரணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வில்லுக்குறி பேராட்சி நிர்வாகத்துக்குள்ளப்பட்ட எல்லைக்குள்ளப்பட்ட மாம்பழத்தாறுன்னு ஒரு டேம் இருக்குது. பேச்சுப்பாறை பெருஞ்சானை டேம் மாதிரி மாம்பழத்தாறு டான் அந்த டேம் இருக்குது. அதில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல மாதமாக மருத்துவ கழிவுகளை கொண்டு கொட்டுறாங்க. யார் நடவடிக்கை எடுக்கிறாங்க? பொதுமக்களும் அந்த மன்ற உறுப்பினர்களும் பல முகரே புகார் கொடுத்து கூட செவிடங்காதில் சங்கூதல் போல உள்ளது. இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் எவ்வளோ மருத்துவ கழிவுலேருந்து கேரளிலேருந்து கொண்டு வராங்க. என்ன நடவடிக்கை பார்க்கும்போது மட்டும்தான் காரணம். எல்லா இடத்துலையுமே அரசியல் பின்புலம் இருக்குங்க. இதற்கு நீங்கள் ஸ்மார்ட் இதற்கு அரசியல் யாராக இருந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி பாருங்கள். யார் கேட்க போகிறா சொல்லுங்கள். யார் சட்டத்தை மதிப்பது? ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் மதிக்கின்றார்கள். வலியவர்கள் சீசன் பக்தியாக நினைக்கிறார்கள். வலியவர்கள் சீசன் பக்தி நினைக்கிறார்கள். மக்களும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தான் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க. எவ்வளோ குடும்பம். ஆனால் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? நீங்கள் இதுவரை இந்த அறிக்கை கொடுத்தீங்களா? இனிமேல் யாரும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க? யாரும் புகார் கொடுக்க போகிறீங்க? பாதிக்கப்பட யாரும் பெரும்பாலும் போலீஸில் புகார் கொடுக்க போகிற கிடையாது. ஏன்னா அவன் அடுத்த மிரட்டுவான். ஏய் புகார் கொடுத்துட்டியா, துட்டும் வாங்கிட்டு புகார் கொடுத்துட்டியா? ஏங்க அவன் கஷ்டத்தில் தாங்க பணம் கட்டுறான். இன்றைக்கி நீங்கள் நான் கந்து வட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்து சாதாரண 10,000 மீட்டர் தான் சொல்கிறேன். வெறும் 10,000 கந்து வட்டி வாங்குற வியாபாரி, பூ வியாபாரி, முருங்கைக்காய் வியாபாரி, காய்கறி வியாபாரி, கூறு கட்டி விற்கிறாங்க பார்த்தீங்களா? 10 ரூபா எடுத்தாலும் 10 ரூபா, வெண்டைக்காய் 10 ரூபா, உருளைக்கிழங்கு 10 ரூபா, பீட்ரூட் 10 ரூபா, 10 ரூபா 10 ரூபா போட்டு பண்ணுறது ஏழை விவசாய அந்த வியாபாரிகள் தினசரி அந்த 10,000 ரூபா அப்படியே வட்டிக்கு வாங்கி எங்கே போடுவாங்க சொல்லுங்கள்? இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு என்ன நீங்கள் சேஃப்டி கொடுக்குறீங்க? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஒரு நம்பிக்கையே இல்லை இந்த சட்டத்தில். ஏன்னா இதை போன்ற பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால சாமானியனுக்கு எந்த பெனிஃபிட்டும் போய் சேரல. இதால் மட்டும் என்ன பெனிஃபிட்? இந்த சங்கு பொதுஜனத்திற்கான சங்கு கிடையாது அப்படின்னு சொன்ன கருத்துக்கு உங்களுடைய எதிர்கருத்து என்ன? கொஞ்சம் அதாவது ஒரு 30% பொது ஜனத்துக்கு உண்டு தான், இல்லைன்னு சொல்லி அவர் சொன்ன மயிலாடுதுறையில் வார்த்தைகள் சர்ன்னு கோபம் வரும். ஒரு பெரிய ஆள் வச்சுருப்பானுங்க. சாதா மக்களை நீ தூக்கில் தொங்க, நீலாம் ஏன் இருக்கிற உயிரோட கேட்டால் அந்த இதில் செத்து போனதுக்காக 30% இது ஒர்த்து. நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது தப்பு. அதாவது அடிமட்ட மக்கள் எங்கேயாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வெளியே சொன்னாங்கன்னா இதை பண்ணலாம். ஆனால் அதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, சரி சென்னையிலேயே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே பணம் கொடுக்கல வாங்கல நீங்கள் போலீஸ் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ மக்கள் அவசரப்பட மாட்டாங்களா? பணம் கொடுக்குவாங்களா போலீஸ் விசாரிக்கக்கூடாது? யார் போட்ட ஆனது? பணம் கொடுக்குவாங்களா? இப்போ நான் இன்றைக்கி 2-3 கேசஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். பணம் கொடுத்து ஒரு அம்மா, தனிப்பட்ட ஒரு அம்மா, ஒரு விதவையை கிட்டத்தட்ட 17 லட்ச ரூபா ஒரு குடும்பமே சேர்ந்து மொட்டை அடித்து ஏமாற்றி இன்றைக்கி நான் ரவுடின்னு ஊரெல்லாம் மிரட்டி கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்ககிட்ட காசு வாங்கினா அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? அந்த அம்மா மிரட்டுறாங்க. கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது வீடு எழுதி மிரட்டுறாரு. ஆனால் அப்போ மிரட்டும் போது இதுக்கெல்லாம் ஏன் அந்த சட்டம் கை கொடுக்கல? அப்படி பணம் கொடுக்குவாங்கள மட்டும் நியாயமான வழியில் இருந்தால், ஏதாவது ஒருத்தர் கைமாற்று வாங்குறாங்க. இவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்றைக்கி சொல்லிட்டு போகிறான், ஒரு கார் அடமானம் வச்சுருக்கான் அவங்க பிரச்சனைக்காக. ஒரு 15 நாளைக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு 10 வட்டி. இது எந்த வகையில் நியாயம்? 10 வட்டி எந்த நியாயம்?
3 வட்டிக்கு மேலே போனாலே கந்து வட்டி, 10 வட்டி. இன்னைக்கு அவன் காரையும் ஒழிச்சு தரமாட்டாங்க. இதை ஸ்டேஷன் போனால் நீ என்ன வச்சா கொடுக்குறேன்னு கேட்டா அப்போ அங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? சரி, இப்ப அந்த வட்டியோட இல்ல அந்த வட்டி பத்தி சொன்னீங்க நீங்க. இப்ப கடன் வாங்கும் பொழுது இவ்வளவு பைசாக்கு இவ்வளவு வட்டி என்பது தெரிந்து அவர்களுடைய ஆத்திர அவசரத்திற்காக இல்ல சார் சொன்ன மாதிரி அந்த 10 ரூபாய் கூவி விற்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு பெனிஃபிட் அதுல இருந்து வருன்றதுக்காக அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த கடன் வாங்குறவங்க வாங்குறாங்க. அது திருப்பி கொடுக்காத பொழுது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அது சில நேரங்களில் எல்லை மீறப்படுகிறது. அதுதான் சொல்றேன். அதாவது இவங்க வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ற வார்த்தை, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி செய்வன் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் வழக்கறிஞனால சொல்லிப்பாரு, குத்துற வார்த்தை இல்லாம நான் ரோட்ல போனதை கேட்கக்கூடிய போது சார் ஏன் இப்படி பண்றீங்க, எதனால இப்படி பண்றீங்க, மேடம் ஏன் இப்படி பண்றீங்க, நான் அவங்க வீடியோவே எடுத்தாலும் நாளைக்கு கோர்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு செல்லாது. இவன் எமோஷன் என்ன பண்ணுறான், இவன் டார்கெட் அச்சீவ் பண்ணி வசூல் பண்ணுறதுனால ஒரு சில பேர் 30% ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக பண்ணலாம். நான் சொல்லவே இல்லை, போய் சொல்ல. அந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணக்கூடியவங்க. ஏன் நான் இன்னொன்று கேட்குறேன், திருவண்ணாமலை இப்போ ஒரு இபியில் ஒருத்தர் வந்து புகார் கொடுத்தாரு. உடனே அந்த இபி ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்ன சொன்னார் வந்து, ஏய் என்ன புகார் கொடுக்குற, உன்னை வேறு மாதிரி பண்ணுறேன், எங்கள் டிஎஸ்பி எங்கள் எஸ்ஐ. அப்போ இந்த மாதிரி ஆளுங்க என்ன புகார், நீங்கள் என்ன ஸ்டெப் எடுப்பீங்க? அது எல்லா இடத்துலையும் தானங்க சார் நடக்குது. அதாவது ஒரு கண்டக்டர் புகார் கொடுக்கக்கூடாது, அரசு ஊழியர் மேலே புகார் கொடுத்தா நீங்கள் வந்து மிரட்டுவீங்க. அப்போ அதுக்கு எந்த சட்டமும் கிடையாது. கடைநிலை ஊழியர் கூட இந்த மாதிரி மிரட்டல் அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தால் ஒரு சட்டம் இருக்குது. மக்கள் போய் சாதாரணமாக உரிமையை தட்டி கேட்டால் அரசு அதிகாரிகள் அரசு என்று மிரட்டினால் இதுக்கு சக அரசியல் துணை போனால், இப்போ ஒரு அரசு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இன்னொரு போலீஸ் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்களா? கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எத்தனை புகார் தட்டி கழிக்கப்பட்டுள்ளது. அப்போ அதுக்கெல்லாம் ஏன் ஸ்டெப்? இப்போ என்ன பண்ணணும்னா, நிதி நிறுவனம் முதலிடம் செல்ல வேண்டும். அனைத்து நிதி நிறுவனம் முதலிடம் சென்று நாங்களும் உங்களுக்கு கீழே தான் இருக்கோம், நீங்களும் எங்களுக்குமான முதல்வர். நாங்கள் இனிமேல் என்ன பண்ணுறோம், அப்ளிகேஷன் வாங்குறோம், லோன் கொடுக்குறோம். லோன் கொடுக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இவங்க லோன் தரும்போது தரலன்னு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறோம். 2வது மெசேஜ் அனுப்புகிறோம். 3வது இந்த சட்டம் போட்ட தமிழக அரசுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். இதை நாங்கள் எப்படி வசூல் பண்ணணுன்ற எங்களுக்கு அந்த அறிவிப்பை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி அம்மா தாயே எங்கள்கிட்ட இப்படி கேட்கணுமா, இல்லை கெட்டவாத பேச வேணாம், தப்பு நியாயம் தான் ஒத்துக்கிறேன். அப்போ இந்த வசூலிக்கிறத எப்படி வசூலிக்கணும்? ஏன்னா இந்த வசூல் தான் அடுத்த ஒரு குடும்பத்துக்கு போய் சேரும், அந்த கடன் நிற்கப்படும். அப்போ அது எப்படின்றத தமிழக அரசு அதை சொல்லிக் கொடுக்கணும். எப்படின்னா இதை இப்படிதான் வசூலிக்கணும், இதை இப்படித்தான் வசூலிக்கணும்ன்றதை சொல்லிக் கொடுத்தாதான் இந்த லாஸ் ஆஃப் பே என்பி என்றது வராம இருக்கும், நான் பர்ஃபார்மிங் அசெட் வராம இருக்கும். சிபில் ரேட்டிங்கை பத்தி அவங்க விழிப்புணர்வு ஏற்படும். சிபில் ரேட்டிங்னா என்ன, நீ கடன் வாங்கி கட்டலன்னா அடுத்து உங்களுக்கு கடன் கிடைக்காதுன்றது விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இதெல்லாம் பண்ணிட்டு இவங்கள மாதிரி பண்ணா இன்னைக்கு இந்த மீடியா வச்சு நம்ம லாக் பண்ணலாம். சரிங்க சார். கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது கடன் வசூலிக்கும் பொழுது அந்த அட்ராசிட்டின்னு வரும்போது என்ன பண்ணலான்னு ஒரு வரைமுறை கொடுக்குற மாதிரி கடனை வசூலிப்பதற்கு நாங்க டீசெண்டா எப்படி வசூலிக்கணும் அதற்கான வழிமுறைகளையும் கொடுத்துட்டா அதிலே போய் நாங்க வசூலிப்போமே அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? இல்ல, இப்போ கடன் இப்ப இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப யாராவது இது போன்ற எல்லை மீறிய இந்த மிரட்டல்கள், இது போன்ற தனிநபர்களை போய் வார்த்தைகளால் தாக்குவது, இதெல்லாம் பண்ணும்போது அது அங்கங்க லோக்கலா ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒட்டுமொத்தமாக வராம இப்போ ஊர்கள் அப்படின்னு கிராமங்கள்ல நடக்கும்போது அது அந்தந்த லிமிட்ல இருக்கக்கூடிய கிரைம் அங்கதான் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் எடுக்க முடியும். ஏன்னா அது ரிவர்ஸாகவும் மாறும். நாளைக்கு ஏதாவது இப்போ நாளைக்கு வந்து இவர் நியாயமாகவே போய் கேட்டு அந்த கடன் பெற்றவர்கள் வந்து மிரட்ட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அதாவது நான் இது போன்ற இதுல கேஸ்ல ஃபைல் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன ரிட்ரஸல்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்லெண்ண அடிப்படையில கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா, அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. பட் இது நடைமுறையில பல சிக்கல்களை கொண்டு வரும். அதுதான் பிரச்சனையே. இப்ப நியாயமாகவே ஒருத்தர் போய் ஒரு சாதாரணமாக ரொம்ப எல்லையை மீறாம கொடுத்த கடனை வந்து அவர் போய் ரிமைண்ட் பண்ணி இதை நீங்க உங்களுடைய கடன் வந்து வரா கடனாக இருக்கு, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் திரும்பி மிரட்டும் பொழுது எப்படி இது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதற்கு இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அது இல்லாம இல்ல. ஏன்னா இதை வைத்துக்கொண்டு அது போன்ற செயல்கள்ல ஈடுபடலாம். அதனால இது நடைமுறையில சாத்தியமாகுமா அப்படிங்கறதுதான் தெரியல. இது வந்து அடித்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மேலோட்டமாக தெரிந்தாலும் மறுபடியும் வந்து இந்த கடன் கொடுக்கக்கூடிய திறன், ஏன்னா வந்து பொதுவாகவே இது போன்ற நிதி சார்ந்த விஷயங்கள்ல கடன் பெறும்போது அவர்கள் விழிப்போட இருக்கணும். என்னெல்லாம் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். அவர்கள் வந்து எனக்கு படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது அப்படிங்கறத போர்வையில அவங்க போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. இப்போ வந்து எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதுல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற அதற்கு ஒரு உதவியாளரை கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு அப்படின்னு கேட்டுக்கணும். ஏன்னா அவர்களுக்கு வந்து கடன் கொடுப்பதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த கடன் அந்த நிதி நிறுவனத்திற்கு ஒரு கஸ்டமர் கிடைக்கும் போது அவர்களுக்கு அந்த பிசினஸ் வரும் அப்படின்னு. பட் வாங்கக்கூடிய அந்த நுகர்வோரும் அதை குறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஏன்னா பல கட்டங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் கடன் எடுக்கிறாங்க. சரி. அதாவது உடனடியாக தேவை. ஏன்னா ஒரு அரசு துறை சார்ந்த வங்கிகிட்ட போகும்போது உடனடியாக கிடைக்காது. அதற்கு சில வாரங்கள் எடுக்கும், இல்லை சில மாதங்கள் கூட எடுக்கலாம், இல்லை கிடைக்காமலே போகலாம். அதனால இந்த இது போன்ற தனியார் நிறுவனங்கள்கிட்ட போகும்பொழுது கிட்டத்தட்ட உடனடியாக ஒரே ஒரு மணி நேரம் இல்லைனாலும் ஒரு நாள்லயே அது கிடைத்துவிடும். அந்த அடிப்படையில தான் இது வந்து இயங்கி கொண்டிருக்கு. அங்க பெற முடியாத கடன்களை வந்து இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரி. ஸோ அதனால இந்த சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது, அதற்குள்ள என்ன வழிவகைகள், இது போன்ற ஹாரஸ்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கறத அதை ஒட்டுமொத்தமாக பார்க்காம இந்த கேஸ் டு கேஸா பார்க்கும் பொழுதுதான் தீர்வாகுமே தவிர இது வந்து நடைமுறையில இதை எப்படி கொண்டு போவோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கும். சரிங்க சார். சேயம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அடித்தட்டு மக்களுக்காக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் ஆனால் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகள் இருந்தும் இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்களே நிதி நிறுவனங்களை மிரட்டக்கூடியது, இல்லை அந்த கடனை திருப்பி கொடுக்கவே முடியாமல் அது அத்தனையுமே பேட் டெட்ஸாகவே இருக்கிறதெல்லாம் நம்ம சமீப காலத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது அவர்களுக்கு உபயோகமாக போயிடும், அவங்க இதை தவறாக பயன்படுத்துவதற்கு காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு உங்களோட பதில் என்ன? இந்த சட்டத்துல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, கடன் பெற்றவருக்கும் கடன் நிதி நிறுவனத்துக்கும் பிரச்சனை இருந்தா அரசே ஒரு தீர்ப்பாயரை ஆர்பிட்ரேட்டரை நியமனம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் வரவேற்கிறேன்னா, இந்த கடன் நிதி நிறுவனங்கள்ல கடன் வாங்கினவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட்ல ஆர்பிட்ரேஷன் கிளாஸை இன்வோக் பண்ணி இந்த நிதி என்ன பண்றாங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதியோ இல்ல அவங்களுக்கு வேண்டிய வக்கீலையோ ஆர்பிட்ரேஷன் போட்டு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கி 50,000 பாக்கி இருந்ததுன்னா வட்டி போட்டு அதுக்கு பிரீமியம் இன்ட்ரெஸ்ட், சார்ஜஸ், செக் பவுன்ஸ் சார்ஜ் எல்லாம் போட்டு நான் 50,000 பாக்கி இருக்கிறதுக்கு எனக்கு 5 லட்சம் ஆர்பிட்ரேஷன்ல அவார்டு பாஸ் பண்றாங்க. நம்ம சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்ல பாஸ் பண்ண அவார்டை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடலாம், மாவட்ட நீதிமன்றத்துல நிறைவேற்று மனு போடலாம். அப்ப ஒரு ஆர்பிட்ரேட்டர், ஒரு நிதி நிறுவனத்தினுடைய ஆர்பிட்ரேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த நிதி நிறுவனத்துக்கு வேண்டிய வழக்கறிஞரோ ஓய்வு பெற்ற நீதிபதியோ நியமிச்சுக்கிட்டு நிதி நிறுவனம் பாஸ் பண்ணி அந்த அவார்டு எக்ஸிகியூஷன் பெட்டிஷனை மாவட்ட நீதிமன்றத்துல போடக்குள்ள அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைச்சிடுது. இப்ப இந்த சட்டம் அதுக்கு தடையா அரசே ஒரு தீர்ப்பாயர், ஒரு நார்மல் ஒரு நியூட்ரல் ஆர்பிட்ரேட்டரை நியமனம் செய்யணுங்கிறது பல குடும்பங்களை காப்பாத்தும். இன்னொன்னு, இந்த சட்டம் அப்படி செயல்படுமா இப்படி செயல்படுமான்னா இன்னைக்குதான் இந்த சட்டமே, இந்த மசோதா வந்து அமல் சட்டமன்றத்துல வந்து இருக்காங்க. இன்னைக்கே வந்து இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சிந்திக்கிறத விட இதனுடைய சாதகங்களை பார்க்கணும். என்ன காரணம்னா, இன்னைக்கு நிதி நிறுவனங்களுடைய அடாவடி அதிக அளவுல இருக்கு. அதை வந்து மத்திய அரசு கட்டுப்படுத்தாது. ஏன்னா மத்திய அரசு கட்டுப்படுத்தாததுக்கு காரணம் என்னன்னா, பெரும்பாலான நிதி நிறுவனங்கள் கட்டுப்படுத்தாது. இந்த நிதி நிறுவனம் நடத்துறது யாரும் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள நிதி நிறுவனங்கள் அது மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் எல்லாம் யாரு நடத்தாங்க, அவங்களுடைய பின்புலத்தை பாத்தீங்கன்னா பிரபல தொழிலதிபர்கள், வடநாட்டை சேர்ந்தவர்கள், கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள். திமுக ஆட்சி அமைக்குது. இன்னைக்கு நிதி நிறுவனம் கட்டுமான தொழிலும் பல விஷயங்களும் யார் நடத்துறானோ அவருக்கு தெரியும். ஆனா இதுக்கும் நீங்க மத்திய அரசு மேல எதுக்கு பழி போடுறீங்க? இதுக்கும் மத்திய அரசு தான் இந்த நிதி நிறுவனத்துக்கு உங்களுடைய சொத்துக்களை, அசையா சொத்துக்களை வைத்து பார்த்தா அது வடநாட்டு கேபிட்டலா தான் இருக்கும் அப்படின்றாரு அவருக்கு கண்ணுக்கு வந்து மத்திய அரசுடைய பார்வை தான். ஏன்னா அவருடைய பார்வையினுடைய இது மட்டுமல்ல, அவருடைய எண்ணம் எங்கு உள்ளது என்பதுக்கு சொல்றான். வந்து தலையிடாதீங்க, கருத்தை சொல்ல விடுங்க, அப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன்னா நான் சட்ட ரீதியாக தினந்தோறும் இதை சந்திச்சுட்டு இருக்கேன். 50,000 வாங்கினவன் 5 லட்சம், 5 லட்சம் வாங்கினவனுக்கு 50 லட்சம் அவார்டு பாஸ் பண்றாங்க ஆர்பிட்ரேஷன்ல. ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் அந்த மாதிரி ஒரு எந்த விதமான அறிவிப்பு இல்லாம ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு பரிவர்த்தனை தமிழக அரசு ஏற்படுத்துவதற்கு இது தேர்தல் நோக்கெல்லாம் இல்லை. இது வந்து மக்களுக்கு நல்லது பயன்படும் போது 4 பேர் அதை பாராட்ட முனையணுமே ஒழிஞ்சு, நீங்க பாராட்டலன்னா கூட விமர்சனம் பண்ண வேண்டாம்.
இன்னைக்குதான் அந்த மசோதா பண்ணிருக்காங்க. சரிங்க சார். இது நடக்கணும். இன்னைக்குதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சரிங்க அந்த சார். குழந்தை அது வாய் பேசுமா, காது கேட்குமா, நடக்குமா, நடக்காதா, என்ன சொல்லும் எல்லாமே விமர்சனம். விமர்சனம் எப்படி செயல்பட முடியும்? சார் நீங்க சொன்னதுக்கு தான் ராமன் சார் பதில் சொல்றாரு. சார் நீங்க பாராட்டலன்னா கூட பரவாயில்ல, விமர்சனம் ஏன் முன்வைக்கிறீங்க? அதுக்கு நான் ஒரே ஒரு சொல்றேன், எங்களையும் பேச விடுங்க. தொகுதி மறுசீரமைப்புன்னு மத்திய அரசு எங்கேயும் அறிவிக்கல. இல்லாத ஒரு மேட்டரை கற்பனை எடுத்து வச்சு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு மத்திய அரசு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தீங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ண மத்திய அரசுட்ட, ஐயா நீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர போறீங்க, எங்களுடைய எம்பிக்கள் உங்களை சந்திக்கணும், குடியரசுத் தலைவரை சந்திக்கலாம், பிரதமரை சந்திக்கலாம், உள்துறை அமைச்சர் சந்திக்கலாம், எதுவுமே இல்லாம நீங்களே கற்பனை கடந்த ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வச்சு பண்ணீங்களே, அது பட்டு இது விளக்கா சொல்லும். அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம்னா என்னங்க வந்து தராசு எழுது நியாய தராசு போல நீங்க சொல்லுங்க. நியாய தராசுக்கு உங்களோட பதில் என்ன சார்? இந்த விஷயத்தை பேசுங்க. இது நிச்சயமாக ஏழை மக்களுக்கு நலன் பயமிக்கக்கூடிய சட்டம். ஏன்னா இந்த தமிழ்நாடு சட்டங்கள்ல வந்து தமிழ்நாடு தான் புதுசா இருந்திருக்கு. தமிழ்நாடு பான் பிசினஸ் ஆக்ட் 1943, தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் கந்து வட்டி தடை சட்டம், இந்த போல சட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில தான் முத நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மத்திய அரசு செய்ய தவறியதை, ரிசர்வ் வங்கி செய்ய தவறியதை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு செஞ்சிருக்கிறது. பாராட்டுறவர்கள் தவறு செய்து சரிங்க சார். அழகர் செந்தில் சார் குறுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வியா என்னன்னா, இப்போ சொன்னீங்க இன்னைக்கு தான் மசோதா வந்திருக்கு, பிறந்த அன்னைக்கே குறை சொல்லாதீங்கன்னா நியாயம். நான் வந்து முதல்வர் ஒரு விஷயத்தில் என்ன பாராட்டுவேன்னா, கடந்த ஆட்சியில் இருக்கும்போது போதைப் பொருளுக்காக குரல் கொடுத்தாரு. நான் உண்மையாக மனசால பாராட்டுறேன், நான் எந்த கட்சி இல்லாதவன். ஆனால் இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னதுனால அந்த கேள்வி வருது. நிறைவான கருத்து உங்ககிட்ட கேக்குறேன். ஒரு லைன் நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டு கடிவாளம் போடப்படுகிறது யாருக்குன்றதையும் நிறைவான கருத்தா சொல்லி. இன்னைக்கு இந்த மசோதா இன்னைக்கு தான் பிறந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தடை செய்யப்பட்ட அன்சு மசோதா என்னைக்கு போடப்படுது, நேற்றா இன்னைக்கா? ஏன் இன்னும் எல்லா இடத்துலையுமே பல ஓட்டுநர்கள் வாயில பார்க்க முடியுது, பல கடைகள் இன்றைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா போகுது, அது ஒன்று அன்சு குறுக்கா போயிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம்னு காமெடியாக ஒரு ஆஃபீஸ்லையும் போர்டு போட்டு வச்சுக்கின்னு லஞ்சமே இல்லாத ஒரு ஆஃபீஸை காட்டிடுங்க பார்ப்போம். ஒரு லஞ்சத்தில் இருக்கிற ஏடிஎஸ்பி ஓப்பனாக கேட்குறாரு, ஏங்க நீங்களாம் லஞ்சம் யாரும் வாங்கலையும் கேட்குறாரு, எல்லாம் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ லஞ்சம் வாங்குவது குற்றம் கொடுப்பது குற்றம்னு எவ்வளோ பேர் லஞ்சம் கொடுக்கும்போது காது கம்மல் அடகு வச்சு கொடுத்து நொந்து போயிருக்காங்க, அதில் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. ஏன் அதுக்கு வந்து இன்றைக்கி வரையும் எந்த கட்சியுமே, திமுக இல்லை, பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, அதிமுக இல்லை, எந்த கட்சி நேற்று ஆரம்பித்த கட்சி வரையும் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்ற எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஊழல பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாராவது ஒருத்தர் ஒரு அரசு ஊழியர் பிடிச்சு கொடுத்துருக்கீங்களா ஊழல் பண்ணல அப்படின்றது? மேடம் அதான் மேடம், அந்த ஊழலை தலைப்பை ஒட்டிய நிறைவான கருத்து தான் இது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி இப்போ இவ்வளவு சட்டம் போட்டவங்க ஊழலை ஒழிப்பேன்னு சொல்ற ஒரு கட்சியாவது ஒரு அதிகாரியை ட்ராப் பண்ணி ஜெயிலில் போட்டுருக்கீங்க சொல்லுங்க. நான் உங்க கட்சி செலவிட்டு ஒரு கட்சியும் இன்னைக்கு வரையும் ஊழலுக்கு எதிராக நிக்கல, பேருக்கு மட்டும் தான் ஊழலுக்கு எதிராக சொல்றீங்க. அப்ப இது அதை விட பெரிய விஷயம், அது ஒரு புற்றுநோய். இது மாதிரி கடிவாளம் போடப்படுது, யாருக்கு போடப்படுகிறது அப்படின்னு கேட்டா நியாயமா இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு கடிவாளம் போடப்படுகிறது, கஷ்டப்படக்கூடிய ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நான் இல்லைன்னு சொல்ல. அதனால இது எல்லாத்து பக்கம் அனலைஸ் பண்ணி நியாயமாக இதை போட்டால் இன்னும் அடுத்த கடன்கள் திரும்ப பெற மாட்டாது, அப்ளிகேஷன் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அப்போனா அதில் ஒரு நிதி நிறுவனம் ஒரு கேள்வி கேட்பான், என்ன கேட்பானா, நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணி வரீங்களோ இவங்க சப்போர்ட்டர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க முடியல அவங்க ஷூரிட்டி போடுவாங்களா, இப்போ வந்து சண்டை போடுறாங்களா, ஷூரிட்டி நான் போடுறேன் அவங்க தலைவன் நான் தருவன் போடுவாங்களான்னு கேள்வி வரும். அதான் பார்த்துக்கணும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நிறைவான கருத்து. தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷம் மூடி இருக்குது. உதாரணத்துக்கு டெல்லுன்னு ஒரு நிறுவனம் இருந்து தெரியுமா, டெல்லுன்னு நிறுவனம், அந்த நிறுவனத்தை மூடி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. பல நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கமிட்டியாக போட்டு அந்த ஒவ்வொரு நீதிபதியும் வேண்டாம்னு போயிட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு ஒரு நீதிபதி ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு இப்போ அந்த டெல் நிறுவனத்துடைய சொத்துக்கள்லாம் விற்று அதில் போட்ட கஸ்டமருக்கு எல்லாமே 1 லட்சம் ரூபாய்க்கு 33% ஒதுக்கீடு பண்ணி போன வாரம் பேப்பரில் அறிக்கை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த எந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்பர் போட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இதே போல் கலைமகள் சபா, அனுபவ ஃபவுண்டேஷன், தேக்கு மர ஸ்கீம், இதெல்லாம் இப்படி ஆயிரக்கணக்கான நிதி நிறுவனங்கள் கடிவாளம் யாருக்கு போடப்பட்டிருக்கிறது அதை பற்றி இந்த கடிவாளத்தில் இந்த உத்தியோகம் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே அரசியல் பின்புலத்தில் உள்ளவர்கள். பாதிப்பது ஏழை எளிய மக்கள் தான். ஏழை எளிய மக்களுக்கு இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவர்களுக்கு என்ன அரசு நடவடிக்கை எடுக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, நன்றி சார். நன்றி. சேயன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து.
இன்னைக்கு தமிழக அரசு ஒரு நல்ல முன்னெடுப்பா ஏழை மக்களை பாதுகாக்க ஒரு சட்டம் போட்டிருக்கு. அந்த சட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது பொறுத்து இருந்து பார்த்துதான் அதை விமர்சனம் பண்ணோம். எடுத்த உடனே சட்டத்தை வரவேறுங்க, வரவேற்க மனசு இல்லைன்னா மௌனமா இருங்க. எடுத்த உடனே சரிங்க. அதுல அந்த சட்டத்துல அப்படி இருக்குங்கிறத சொல்றதை விட மக்களுக்கு தேவை ஏழை மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயமாக நல்ல முறையில் செயல்படுத்தப்படும். நன்றி சார், நன்றி. கோபாலகிருஷ்ணன் சார், நிறைவான கருத்து உங்களிடமிருந்து. அதான் இப்பதான் பார்ப்போம் இது வரக்கூடிய நாட்கள், வாரங்கள், மாதங்கள்ல எப்படி இருக்கு, இதனுடைய வடிவம், முழு வடிவம், சட்ட வடிவமாக எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். பட் ஒட்டுமாக இது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது நிறுவனங்கள், ஆர்பிஐ, பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு தலைபட்சமாக பண்ண முடியுமாங்கிறது தெரியல. இன்னும் வரக்கூடிய மாதங்கள்ல இந்த சட்டம் முழுமையாக வடிவம் பெற்று வெளியில வரும்போது தான் இதனுடைய தாக்கம் தெரியும். எப்படி இதை வந்து இந்த ரெட்ரஸல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய இதுல தான் தெரியும். பட் அது வரை எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இதுல கன்சர்ன் பண்ணி இதுல இன்வால்வ் பண்ணி பண்ணும்பொழுது ஒரு எல்லாருக்கும், அதாவது நிறுவனங்களுக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த தொழில் தடைபெறாம அவங்களுடைய அந்த லோன் கிவிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாம, ஏன்னா இது நின்று விட்டால் அல்லனா ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப மக்களுக்கு தான் அது பாதிப்புகளாக ஏற்படும். ஏன்னா அரசு துறை வங்கிகளோ இல்லை அரசு நிறுவனங்களோ கட்டாயம் அவ்வளோ எளிதாக அவங்க லோன்ஸை கொடுக்க மாட்டாங்க. மீண்டும் தனியார் நிறுவனங்களுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுப்பது தான் சிறந்த ஆயிரும். சரிங்க சார். அதாவது அடாவடியாக கடனை வசூலிக்கும் நிதி நிறுவனங்களுக்கு ஒரு கடிவாளம் போட கொண்டு வந்த இந்த மசோதாவை பற்றி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்களுக்கு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.